வேத தியானத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. ஆகையால் நாம் கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவனிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவர் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கருத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமை கொண்டு வந்து சேர்த்து அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுக்குமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகியிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதே. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே, இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் இரட்சகரே, எங்கள் உள்ளத்திலும் சிந்தையிலும் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே உம்முடைய திருவசனத்தினாலே எங்களை உயிர்ப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வசனம் வீணாய் திரும்ப வராது என்று சொல்லியிருக்கிறேன். நான் நினைத்ததை அது செய்யும் என்று வாக்கருள் இருக்கிறது. உம்முடைய திருவசனத்தை நாங்கள் வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் விடுதலையையும் வெற்றியையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தவும் நீர் எங்களை சந்தித்தருளும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்தை நாம் சற்று பொறுமையாக கவனமாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த நிருபத்தை பெற்றவர்கள் யூதர்கள் அல்லது எபிரேயர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில எதிர்பாராத பிரச்சனைகள், தடைகள், வேற என்ன சொல்லலாம், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. அவர்கள் விசுவாசிகளாக கிறிஸ்துவை அறிக்கை செய்த காரணத்தினாலே தங்களுடைய சொந்த சமுதாயமாகிய யூத மக்களில் இருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், பழிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். ஒரு நிலைமை. சரி சார், நம்ம பாஷையில் சொல்லணும்னா, சார் நம்ம ஜாதியிலிருந்து நம்மளை ஒதுக்கிட்டாங்க சார், யாரோடு போய் சேரலாம்? கரெக்டுங்களா?
நான் சொல்ற வார்த்தை சரியா புரியுதா? யாரோடு சேர்றதுங்க? அங்க வேதம் கிரேக்கர் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறது. அவர்கள் புற இனத்தவர்கள். ஆனால் புற இனத்தவரோடு சேர முடியுமா? அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா? நம்ம சொல்றோம் இல்லையா, சம்பிரதாயம், பாரம்பரியம், குடும்ப பழக்கம் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒத்து போகுமா? ஒத்து போகாது. அந்த நிலை கவனிச்சிங்களா? ஒரு சமுதாயத்திலிருந்து அவர்கள் விலக்கப்படுகிறார்கள். இப்ப எங்க போய் சேர்றது? நோவே நோவே. அது எந்த நிலையை உங்களுக்குள்ள கொண்டு வரும்? ஒரு பாதுகாப்பற்ற நிலை. சரி, அநேக கொஞ்சம் புது விசுவாசிகளை நான் பார்க்கிறேன். இந்த அருமையான சகோதரி கற்பகன் ஒரு சகோதரி வராங்க, பார்வையற்றவர்கள். இப்போ அவங்க சமுதாயத்திலிருந்து அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அவங்க மனசுல எழுகிற கேள்வி என்ன? யார் என்னை அரவணைப்பார்கள்? யாரோடு நான் ஒரு சகோதர பாசத்தோடு, உறவோடு, உரிமையோடு உறவு கொள்ள முடியும்? வார்த்தைலாம் சரியா கவனிச்சிட்டீங்களா? சகோதர பாசம், சகோதர உரிமை கேட்க முடியுமா? நான் இந்த தேவையில் இருக்கிறேன், இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு உதவி கேட்க முடியுமா? உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. நம்ம என்ன சொல்றோம்? என்ன யாரும் புரியல சார் என்றாங்க. பிரியமானவர்களே, இப்படி புதிதாக வருகிற விசுவாசிகளை, குடும்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்கு புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு தேவையான சகோதரத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய பிரச்சனைங்கம்மா. உங்களுக்கு இன்னும் புரியல? கொஞ்சம் 2 வாரமா பிபிசியில் போட்டு கொண்டு இருக்கிறான். லிபியா, சீரியா, ஈராக், நைஜீரியா, இன்னும் பல நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான அகதிகள் ஐரோப்பா நோக்கி சென்று கவனிச்சுங்க. ஒரு 2 வயசு குழந்தையினுடைய சடலம் அந்த ஆஸ்ட்ரியா என்கிற நகரத்தின் கரையிலே ஒதுங்கி இருக்குது. அதை போட்டோ எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் போடப்பட்டிருக்குது. அந்த ஒரு படம் அத்தனை ஐரோப்பிய நாடுகளையும் மாற்றி அமைத்தது. ஏதாச்சும் நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்களா, இல்ல வேற உலகத்துல வாழ்றீங்களா? எனக்கு தெரியலங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு என்னது சார்? எங்க கவலையும் எங்க பாரமும் பெற்றாகுது சார். அப்படியா சார்? இருங்க சார், உங்களுக்கு என்ன புரியல இல்லைங்கம்மா, கோச்சுக்காதீங்க. நம்ம போன வாரம் தண்டலம் சபைக்கு போயிருந்தேன், ஞானஸ்நான ஆராதனைக்கு. அவங்ககிட்ட கேட்டுங்க, ரொம்ப அழகான ஒரு குளம் அவங்க கிராமத்தில் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த குளம். அந்த குளத்து தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். அந்த குளத்து தண்ணியில் தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. நான் இன்னும் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியல. அவ்வளோ சூப்பரான ஒரு சாப்பாடு. நாட் எக்ஸாஜரேட்டிங். நான் ஒரு 100-150 இடங்களுக்கு போயிட்டு வந்த மனிதனுங்க. நான் எப்படிமா இதை சமைச்சேன்னு கேட்டேன். இந்த குளத்து தண்ணி தான் சார். நான் அம்மா என்னால் நம்பவே முடியல. ஆனால் போன வாரம் கேட்குறேன், எந்த தண்ணிப்பா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, சார் நாங்கள்லாம் கேன் தண்ணி தான் சார் குடிச்சுன்னுக்குறோம். அடப்பா, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குளம். ஐயோ, அது குடிக்க முடியாது சார். இப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்பாக குடித்த தண்ணி இன்றைக்கு குடிக்க முடியாத நிலையில். சரி, கேன் தண்ணி. இப்போ உங்கள் வீட்டுக்கு நாங்கள் 10 பேர் வந்தால் உங்கள் கேன் தண்ணி குடிப்பீங்களா? இப்போ வரலாமா? ஆராதனை முடிஞ்சு. ஏன் இப்படி பேசுகிறேன்? ஒரு டம்ளர் தண்ணி நம்மளால் கொடுக்க முடியாது ஒரு நபருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நபர் குறைந்தது 1.5 லிட்டர் தண்ணி கொடுக்கிறார். நீங்கள் கொடுப்பீங்களா? 3 லட்சம் மக்களுக்கு யார் தண்ணி கொடுக்கறதுனா? தண்ணி கொடுக்க முடியாது உங்களால. என்ன பேசுகிறீங்க? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த யூத மக்கள் தங்களை உணர்ந்தார்கள். கைவிடப்பட்ட ஒரு நிலை, ஆதரவற்ற ஒரு நிலை, அதாவது வாழ முடியாத ஒரு பயமுறுத்தப்படுகிற ஒரு நிலை, த்ரெட்டனிங். இந்த நிலையில போய் எங்க சார் கடவுளை சிந்திக்கிறது? நீங்க வேற சார்ன்றாங்க அவங்க. கடவுளை எங்க சார் சிந்திக்கிறது? இல்ல, இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போறப்ப நிறைய யாராச்சும் பிச்சைக்காரர் இருந்தா கொஞ்சம் நின்று பேசிட்டு போங்க. என்னப்பா கடவுளை சிந்திக்கிறியான்னு 2 முறை உங்களை பார்ப்பாங்க. யோ,
துட்டு குதிட்டு போய் கம்மன் பெரிய கடவுளை சிந்திக்கிறாராம். சோத்துக்கள் நாட்டி ஆச்சுன்னு ஏழைங்கெல்லாம் தேடி நிற்கிறேன் நான், கடவுள் கம்மனு போய் அடுத்தது கல் எடுத்து அடிப்பான். பேசி பாருங்களேன். நான் என்னங்க நடக்காத ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறேங்க, பேசிட்டு வந்து சொல்லுங்க கல் எடுத்து அடிக்கிறேன்னா ஏன்னு பாருங்க. ஆக நம்முடைய சரீர தேவைகள், நம்முடைய சரீர பிரச்சனைகள் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை என்ன செய்ய முடியுங்க? நொறுக்க முடியும், உடைக்க முடியும், முறிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வாலிபர்கள் அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் சந்தித்த மரணத்தினாலே கடவுள் இல்லை என்கிற முடிவுக்கு வந்து நாத்திகராக மாறிட்டார். சும்மா சொல்லிட்டு இல்லைங்க, ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகருடைய ஒரே மகன், அவன் பேரு டேனியல். பெங்களூர் பேப்டிஸ்ட் திருச்சபை, இமானுவேல் பெரிய திருச்சபை, பெங்களூர்ல இருந்து வந்தவங்களை கேளுங்க, வெரி பிக் காங்கிரிகேஷன். அதனுடைய மிகச்சிறந்த போதகர் பாஸ்டர் ஜாஷுவா, அவருடைய ஒரே மகன் டேனியல். அவங்க அப்பா போதகராக இருந்த போது கேன்சர் வியாதி வந்து 2 வருஷத்தில் மரித்து போனார். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். எல்லார்கிட்டையும் அவன் கேட்டான். ஒரு 12 வயசு பையன் கேட்கிறான், 8வது படிக்கிறான், அங்கிள் எங்க அப்பா ஏன் இறந்துட்டாங்க? எங்க அப்பா கடவுளுக்கு தானே ஊழியம் செய்தாரே. அவன் ஏதாச்சும் திருட்டுத்தனமா இருந்தாரா, ஃப்ராடு பண்ணாரா, கொள்ளையடிச்சாரா, என்னங்கயா பண்ணாரு எங்க அப்பா? குடும்பத்தை வெறுத்து ஒரு நல்ல வேலையில கெமிஸ்ட் சவுதி அரேபியால ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில நான் இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னதாக அவர் பெரிய வசதியான நிலையில இருந்தவர். அங்கிருந்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு சென்று லண்டனிலே படித்து பேப்டிஸ்ட் கல்லூரியில் படித்து பேப்டிஸ்ட் போதகராக வந்தவர். அவன் கேள்வி கேட்டான், எங்க அப்பாவை கடவுள் ஏன் எடுத்துக்கொண்டார்? யாரும் பதில் சொல்லுங்க. அவனுக்கு வேற ஒண்ணு, அவன் நல்லா கேட்டான். வயசு கவனிச்சிக்கலாம், 12 வயசு. ஒருவர் கூட அவனுக்கு சரியான பதில் சொல்லாத காரணத்தினாலே அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அவன் செஞ்சதில் என்ன தப்புக்குது? ஆராதனை முடிஞ்சிட்டு என்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க. நீங்க ஏதாச்சும் பதில் வச்சிருக்கீங்களா? அவனே மரித்து போனான். இந்த மனப்பிரச்சனையினால he became an addict, போதைக்கு அடிமையானான். அவனுடைய கல்லூரி படிப்பை அவனால படிக்க முடியவில்லை. தீய நண்பர்களோடு சேர்ந்தான். முடிவில் ஒரு நாள் முழுமையாக குடித்து விட்டு, அவங்க நண்பர்களுக்கு தெரிய ஃபுல்லா குடிச்சிட்டு கோவா கடலில் குளிக்க போனான், மாண்டு போனான். எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினுக்கிறேங்க? எவ்வளவு ப்ரிஷியஸ் டைம். பிறரை புரிந்து கொள்வதிலே உங்களுடைய முயற்சி என்னங்க? சார், இந்த சபைக்கு வரேன் சார், ஆண்டு விழா கொண்டாடுறேன் சார், ரொம்ப நல்லது சார். அடுத்த நபருடைய தேவையை புரிந்து கொள்வதிலே என்னுடைய அக்கறை என்ன? இதுக்குதான் சபையா? ஒரு பரிசீலனை செய்யும். ஆக பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்த பொழுது இந்த யூதருடைய அவதியை பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். அவங்க அலமோதி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி வாழப்போகிற இந்த உலகத்தில் அவருடைய கடவுள் நம்பிக்கை நசுக்கப்படுகிறது. எந்த கடவுளும் வேணா, மதமும் வேணா, ஒன்னும் வேணா, நம்ம பாஷையில சொல்றோம், ஆளை விடுங்கடா சாமி, ஓடுறான். சாமின்னு பேர் சொன்னால ஐயோ ஆளை விடுப்பா. அந்த நிலையில தான் இந்த நிருபம் எழுதப்படுதுப்பா. உட்கார்ந்து படிச்சீங்களா? பவுலுடைய வேதனை. ஆசிரியர் பவுல் யாருங்க? ஆசிரியர். அவருடைய வேதனை, ஐயோ இவ்வளோ விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்ற நீங்கள் இவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிறீங்களப்பா. இந்த உலகத்துக்காக, உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காகவா இந்த சிலுவை அண்டையில நம்ம வந்தோம்? ஏன் நான் சிலுவை அண்டையில வந்தேன்? உலக நன்மை பெறுவதற்கா? நான்ப்பா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களே, சுவிசேஷத்தை என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இதுதானப்பா ஆண்டவருடைய போதனை. நீ மறுபடியும் மறுபடியும் அந்த உலக நன்மைக்காகவே எனக்கு கடவுள் வேணும், இயேசு வேணும், ஆலை என்ன பேசிக்கொண்டிருக்க? Have you really understood what is gospel? சுவிசேஷத்தை புரிந்து கொண்டீர்களா? இயேசு தேவகுமாரனாக இரட்சகராக
ஏன் பாடுபட்டார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஆக அவரை பின்பற்றுகிற சீஷராக உங்களுக்கும் எனக்கும் அதே சிலுவை பாதை, அதே சிலுவை பாடு. ஆனால் சிலுவை இயேசுவின் வாழ்க்கைக்கு முடிவா? முடிவில்லை. உயிர்த்தெழுதல் சிலுவையின் மீது வெற்றியை பெற்று தந்தது. Cross is not a hopeless end of Jesus. Resurrection is the victory over the cross and the death. என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? சிலுவை உண்டு, பாடு உண்டு, மரணம் உண்டு. ஆனால் அது முடிவு அல்ல. முடிவு வெற்றி. அந்த நம்பிக்கையை எழுந்துட்டீங்களே. இப்படியே பார்த்து நிற்கிறீங்களாப்பா, எப்படி பான்ற. ஆக எனக்கு அருமையானவர்களே, 11வது வசனத்தை மையமாக வைத்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2-3 வாரங்களாக என்னுடைய குரல் வளை பாதிக்கப்பட்டபடியினாலே நான் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. கர்த்தர் எனக்கு இந்த குரல் வலையை சுகப்படுத்த ஜெபியுங்கள். 11ஆம் வசனம் தயவு செய்து படிங்க. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும். இதான் பிரசங்கத்தின் தலைப்பு. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் அடைகிறவர்கள். எதற்காக இயேசு என்னை ரட்சித்தார்? நான் பரிசுத்தம் ஆக வேண்டும். அவ்வளவுதானங்க பதில். இந்த பதில் உங்கள் வாழ்க்கையில அனுபவமா இருக்குதா? இப்போ ஆமாங்கய்யா, நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் ஆயிருக்குதுங்கய்யா. கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அதான பதில் வரணும். வருமா? பரிசுத்தனா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிசுத்தத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமா? Can you explain how you are sanctified in everyday life? அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு 4 வரி எழுதுவீங்களா? என்னுடைய சிந்தையை மாற்றி அமைக்கிறார், என்னுடைய விருப்பங்களை மாற்றி அமைக்கிறார், என்னுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்கிறார், என்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கிறார். ஒரு 4 விஷயம் எழுதுவீங்களா? நான் இப்படி சிந்தனை பண்ணி கொண்டிருந்தேன், ஆவியானவர் என்னை மாற்றினார். இப்படி சண்டை போடணும்னு இப்படி யோசித்தேன், ஆவியானவர் என்னை தடுத்து மாற்றினார். ஏதாச்சும் சொன்னீங்களா? இன்னைக்கு இந்த பொருளை வாங்கணும், இந்த மாசம் இதை வாங்கணும், ஆண்டவர் உணர்த்தினார். இந்த சகோதரன் இந்த தேவையில் இருக்கிறார், அவருக்கு கொடுப்பான் அந்த பணத்தை. ஆவியானவர் பேசினாரா? இன்னதுங்க பரிசுத்தப்படுத்துறதுன்னா இல்லை சொல்லுங்க. இல்லை நான் உட்காந்துடுறேங்க, நீங்க வந்து பேசுங்க, மைக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆவியானவர் உணர்த்துகிறாரா? உணர்த்துகிறாரா? தேவையை காண்பிக்கிறார். இங்க தேவை இருக்குது, அங்க தேவை இருக்குது. இந்த குடும்பம் இல்லை, இந்த நபர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார், அவங்களுக்கு நான் உதவி செய்யாம எனக்கு என்னத்துக்குங்க சுகம்? என்னுடைய சுகம், என்னுடைய சுயநலம், என்னுடைய சுகபோகம், இதுக்கு நான் செலவு பண்ணுவேன். எவன் எக்கிட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. இப்படி சொல்றவருக்கு பேரு விசுவாசி இல்லைங்க. எப்படி உங்க வழக்கம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்கன்ற நான் தான் சார் விசுவாசி. யார் எப்படின்னா போட்டு சார் அதான் சொல்றேன். அந்த 3 லட்சம் அகதிகள் போன போது அத்தனை ஐரோப்பா நாடுகள் அப்படியே நிலை குலைஞ்சிட்டாங்க. என்ன செய்யுதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஜெர்மனியினுடைய வைஸ் சான்சலர்னு சொல்றாங்க, அவங்க நம்ம பிரசிடென்டால. அந்த அம்மா மட்டும்தான் ரொம்ப அருமையா பேசினாங்க. அந்த அம்மா கிறிஸ்தவர் கிடையாதுங்க, கொஞ்சம் ஓரமா எழுதி வச்சு. she is not a believer, she is not a professing Christian. என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்மை நாடி வருகிற ஒரு அகதிக்கு நான் உதவி செய்யவில்லை என்றால் நான் மனிதன் இல்லை. இதெல்லாம் டிவியில பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்க முடியுதா உங்களால? இல்ல டான்ஸ் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கறேங்க டிவி, நான் இல்லைன்னு சொல்லுங்க. பிபிசி பார்க்காம நான் தூங்குறதே கிடையாது. ஆமா, அப்படியே அந்த அம்மா வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். என்னை நாடி வருகிற ஒரு அகதிக்கு ரொம்ப தைரியமா சொன்னாங்க.
ஆமா, லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஜெர்மனிக்கு தான் போயின்னு இருக்கிறாங்க. என்ன பாருங்க, போட்டு பாருங்க. என்னை தேடி வருகிற ஒரு அகதிக்கு நான் உதவி செய்யவில்லை என்றால் நான் மனிதனில்லை, நான் மனிதனே கிடையாது. ஆமா, ஒரு ரசிக்கப்படாத அம்மா பேசின்னு இருக்கிறாங்க, நீ ரசிக்கப்பட்டன்னு சொல்லுகிற. என்னப்பா பேசின்னு இருக்கிற, என்ன பேசுற நீ? யாருக்கும் செய்ய மாட்டேங்க உதவி. இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லுங்க, ஆனா அதற்கான பலன் உண்டு. அதை மறந்துறேன், சரிங்களா? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில், ஆமா, எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். இதுக்குதான் அப்ப கடவுள் நம்மளை நியாயம் தீர்ப்பார். எனக்கு ஏன் அவ்வளவு கொடுத்தாரு? நான் யாரு? நானும் ஒரு அகதி தானங்க, சரிங்களா? இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 4 படிப்பனைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த வசனத்துக்கு வரேன். அதாவது பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் நம்ம வாசித்தோம் இல்லையா? அதை மாற்றி சொல்ல வேண்டுமானால் ரட்சிக்கப்படுகிறவன் யார்? நான் நல்ல என் வார்த்தையை நல்லா கவனிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அதை பத்தியே பேசல. நிகழ்கால ரட்சிப்பு. நான் நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்படுகிறேனா? அந்த நிகழ்கால ரட்சிப்பை தான் இந்த வசனம் எப்படி சொல்லுதுங்க? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். அதான் போட்டிருக்குது. யார் பரிசுத்தம் செய்யப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நீங்க மீட்கப்பட்டவர்களா? சரிங்கயா, ஆமாங்கயா, ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த ரட்சிப்பு நிறைவேற 4ஆம் வசனம் படிக்க. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்பேன். அப்ப கடவுள் உன்னில கிரியை செய்யறாரு. எப்படி நீ உணர்வில்லாத இருக்கிற? எப்படி? அப்ப நீ கவலையற்று இருக்கிறாய். கவலையற்று இருக்கிற உன்னை போய் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நான் சொல்றது? இந்த நான் சொல்றது இருக்கட்டுங்க, ஆவியானவர் எப்படி சொல்வாரு? ரொம்ப கஷ்டங்கம்மா. சார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் முதல் கவலை உள்ளவனாக வாழ வேண்டும். என்னுடைய செயல்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய ஆசைகள் இந்த பரிசுத்த கடவுளுக்கு ஏற்புடையதா? இதை கடவுள் அங்கீகரிப்பாரா? அந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க மாட்டேங்க. நான் இப்ப என்ன ரட்சிப்பை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அது முதல் நிலையாச்சுங்களா? 2வது நிலைங்க 10ஆம் வசனம் படி. தமக்காகவும் தம்மாலேயும் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிற. போதுகமா? அப்ப இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தியாகத்தை, பாடுகளை, உபத்திரவத்தை அனுபவித்தார் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயா? அப்படி புரிந்து கொண்டிருப்பாயானால் எப்படி கவலையற்று வாழ்வாய்? நிர்வீசாரமா எப்படி இருப்பங்க? பைபிள் படிச்சா படிப்பேன் சார், எப்பாச்சும் டைம் இருந்தா ஜெபம் பண்ணுவேன் சார். என்ன உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரியாது சார், இல்லாட்டி படிச்சுட்டு வந்திருப்பேன். இல்லை, இன்னும் என்ன பேச சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. கடவுள் நம்ம ரட்சித்திருக்கிறாருமா? கடவுள் ஒரு நிர்வீசாரமா, ஒரு மோசமான வார்த்தை தமிழ்ல இருக்குதுங்க, நான் சொன்னா நீங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருவீங்க. புரியுதுங்களா? சொந்தம் இல்லாத ஒரு நிலத்துக்கு என்னங்க பேரு? அப்படி ஆயிட்டீங்க நீங்க. புரிஞ்சிச்சா? இப்படி இருக்கிறதுக்கா கடவுள் உன்னை ரட்சித்தாரு. இந்த மெட்ராஸ் பாச ரொம்ப உதவுங்க. ஸ்டான்லி பின்னால உட்காந்துக்கிறாரு. அவர் சொல்ற, சார் மெட்ராஸ் ரொம்ப உதவுது சார் என்றாரு. எதுக்கு ரட்சித்தார்? ஏசு பாடுபட்டா என்ன, பாடுபடலனா என்ன? என்னதுங்க இது?
அப்படிதான் இந்த யூதர்கள் நினைச்சாங்க. அட நீங்க வேற எதுக்குங்க அந்த இயேசுன. மூன்றாவது உண்மை 17-18 படிங்க. உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு ஆமா நமக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் பாடுபடுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறார். அதுதான் அவர் செஞ்சிருக்கிறார். பிரதான ஆசை. அது எனக்கு தேவையில்லையான்னு சொல்லுகிறேன். என்ன பேசுகிறேன்? ஒன்னு போய் எப்படி ரசிக்கப்பட்டவன்னு சொல்றது? ஐ டோன்ட் நீட் எனிபடிஸ் ஹெல்ப். புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு இருதய கடினம். சோதோம் குமாராவிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அதிகாலையிலே 2 தேவதூதர்கள் லோத்தின் வீட்டுக்கு சென்று கதவை திறந்து அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய மனைவியையும் பிடித்து இழுத்து கொண்டு ஓடுறாங்க. இந்த காட்சி புரியுதா? நல்லா யோசனை பண்ணுங்க. தேவனுடைய கிருபை எவ்வளவு ஆச்சரியமான. யோசனை பண்ணுவா. சில மணி நேரங்களிலே சோதோம் குமாரா இருக்கிற இடம் இல்லாத போயிடும். அதான் சவக்கடல். அப்படி உதவி செய்யும்படி ஆவியானவர் கிறிஸ்துவானவர் அங்க 2 தேவதூதர் வந்தாங்கம்மா. ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில திரியேக தேவன் இல்ல குமாரனாகிய கடவுள் ஆவியானவர் ஆகிய கடவுள் செயல்படுகிறார். நீ உணர்வற்றவனாக எனக்கு அந்த உதவி வேணான்னு நீ திரும்பி பார்த்தினா என்ன அர்த்தம்? நீதான் முடிவு சொல்ல. ஏன் லோத்தின் மனைவி போய் சேரல? அங்கதான் நீ இருக்கிற. கடவுளுடைய உதவி எவ்வளவு தூரம் வந்துச்சு பாருங்க. கரெக்டா நேரம் ஆயிடுங்க. ஆயிடுச்சு. உங்களுடைய என்னுடைய நிலை நான் மனம் திரும்பவில்லை என்றால் அதே நிலைதான். உப்புத்தும் 2ஆம் வசனம் படி. தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை போதுமா வரும். அப்ப நீ பரிசுத்தப்படுதலை பற்றி அக்கறையற்றவனாக பொறுப்பற்றவனாக நிர்விசாரமாக கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அதுதான் பின்னால சொல்ற 10ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதித்து போடுகிறவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வசனம் கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இல்லை. எங்க பைபிள் படிச்சா தானே? 10:29 படிங்க. எபிரேயர் 10:29. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவன். இதாங்க முடிவு. புரிஞ்சுதுங்களா? நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் ரட்சிக்கப்படுகிறேனா? அதான் அதனுடைய பொருள். எவர்களுக்காக குமாரன் ரத்தம் சிந்தினாரோ அவர்களை பரிசுத்தாவியானவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களிலே அது செயல்படுகிறதா? அப்படி ஒன்றும் தெரியல சார். அப்படிங்களா சார்? நீங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப நம்ம பரிசுத்தம் செய்யறத பத்தி படிப்போம். இந்த 10 அந்த ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும். ஆக இந்த பரிசுத்தம் ஆகுதலிலே தெய்வீக பங்குன்னு ஒண்ணு இருக்குது, மனித பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? The divine sovereignty and man's responsibility are balanced in the sanctification of every saint. புரிஞ்சுதா? ஆக பாவத்திலே பிறந்து பாவத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை, பாவ உலகத்தினாலே கரைப்படுகிற நம்மை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த கடவுள்
தாம் செய்ய வேண்டியதை அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். ஒன்றும் பாக்கி கிடையாது. நீங்களும் நானும் நம்முடைய கடமையை செய்துட்டோமா? அப்ப ஏன் நாம் பரிசுத்தம் ஆகவில்லை? நம்ம வார்த்தை சரியா புரிஞ்சிட்டீங்களா? சார், கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிச்சுட்டாரு, அப்ப நான் பரிசுத்தம் ஆகணும் இல்லை? ஏன் ஆகல? என்னுடைய கடமையிலே, என்னுடைய கீழ்ப்படிதலிலே, என்னுடைய பொறுப்பிலே நான் படுதோல்வி அடைந்திருக்கிறேன். அதான் உண்மை. வேற என்ன உண்மை சொல்லணும்? யோசனை பண்ணுங்க. நம்முடைய ஆத்துமாக்களுக்காக நியாய தீர்ப்பு நாளில் நிக்கணுங்களம்மா. ஐயா, எனக்கு இந்த போதனை தெரியாது, எனக்கு அந்த சத்தியம் தெரியாது, ஐயோ யாரும் எனக்கு சொல்லல, இதெல்லாம் நீங்க அங்க நீங்க சொல்ல முடியும்ன்றீங்க. சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க. எனக்கு அப்படி தெரியலங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமா, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்க. அங்கேயும் கடவுள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். சரிங்க. அப்புறம் பாத்தீங்க, கொஞ்சம் ஆமா பொறுமையா படிங்க. உங்கள் ஆவி ஆத்துமா முழுவதும் பூரணமாக்கப்பட்டதாக. அப்ப என்னமா இருக்குது? நான் என்று சொல்லும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம், இந்த மூணும் உங்க வாழ்க்கையில பரிசுத்தமாகுதா? நீங்க தெரியல சார்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை. நான் பதில், அது என்ன சார் அது பரிசுத்தமாகுது அப்படின்னு என்ன திருப்பி கேட்டீங்க? யூ ஆர் நாட் பேசிக்லி சேவ்ட். நான் பதில், என்னுடைய பதில். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுக்க வேணாங்க. அந்த லாசருக்கு உயிரோடு இருந்தான், இல்லை 3 உயிரோடு இருந்தான். அப்புறம் வியாதியா இருந்தான், கடுமையான வியாதியா இருந்தான். அப்ப சுகமா இருக்கிறதுனா என்னன்னு லாசருக்கு தெரியும். வியாதியா இருக்கிறதுனா என்னன்னு லாசருக்கு தெரியும். அப்புறம் என்ன சிஸ்டர், சாவுனா என்னன்னு தெரியும் அவனுக்கு. உங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? லாசருக்கு சாவுனா என்னன்னு தெரியும். அழுகி போன சடலம். இந்த சடலத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வாங்க. வந்தானா? அப்ப இந்த லாசருக்கு தெரியும் சாவு என்றால் என்ன. இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன். எவ்வளவு அதிசயம். புரியுதா உங்களுக்கு? யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, இவனுக்கு தெரியும். அப்படிதான் ஒரு ரட்சிப்பு இருக்கணும். ஐயா, எவ்வளவு பெரிய தண்டனையிலிருந்து, அழிவிலிருந்து கடவுள் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் பாவியா இருந்தேன், இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் முன்னே துரோகியா இருந்தேன், நான் இப்போது அப்பா பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். முன்னே நான் சாவுக்குரியவனாக இருந்தேன், இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. இது நீதானமா சொல்லணும், நான் என்ன உனக்கு சொல்லணும்? லாசர் கிட்ட போய் பக்கத்துல நின்று, அப்பா உயிரோடு இருக்கிற கொஞ்சம் சொல்லுப்பான நம்ம சொல்லலாம். இன்னும் உளறி நிற்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியலன்னா நீ எப்படி ரசிக்கப்பட்டேன்னு சொல்ற? ரொம்ப சந்தேகம். எந்த சடங்கும் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். அப்ப பரிசுத்தமாகுதலிலே என்னென்னமா நடக்கணும்? என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் என்ன செய்யப்பட வேண்டுங்க? ஆமா, நான் ஆவிக்குரியவனாக இருப்பேன். ஆனால் அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருப்பாரானால் நான் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்பதை அவர் எனக்கு கற்றுத் தருவார். அது ஏன் உனக்கு அவர் கற்றுத்தரல? சரி, அது இப்போ வந்துடலாம். சரி, இன்னொரு விளக்கம். பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன? யாராச்சும் நோட்ஸ் கீட்ஸ் எடுக்கிறவங்க வந்து அதை எழுதி கொள்ளுங்க. பரிசுத்தமாகுதல் என்றால் என்னன்னா ஒரு 6 குறிப்புங்க. ரொம்ப அழகான குறிப்பு. ஆங்கிலத்திலும் சொல்றேன், நான் தமிழ்லையும் சொல்றேன். இட் இஸ் a separation to God. இந்த அழிவுள்ள சரீரம், பாவமுள்ள உலகம், இல்லையா, மரணத்துக்குரிய வாழ்வில் இருந்து நான் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். a separation to God. நான் பியூட்டிஃபுல். 2, a separation from the world. அந்த சோதோம் குமாராவை போன்று சாபத்தில் இருந்து, அழிவு
இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். என்னை விடுதலையாக்கப்பட்டவன், இந்த பாவ உலகத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவன். அதான் பரிசுத்தமாகுதல். 3, செப்பரேஷன் ஃபார் ஹோலி லிவிங். கிறிஸ்து என்னை மீட்டுக் கொண்டபடியினாலே ஒரு பரிசுத்த வாழ்வுக்கென்று ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். 4, என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வாழ்கிறார், கிரியை செய்கிறார். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் மிக தெளிவா உங்களுக்கு அது தெரியும். ஆமா, ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், என்னை நடத்துகிறார், என்னை கண்டிக்கிறார், என்னை சிக்ஷிக்கிறார், என்னை போதிக்கிறார். 5, எப்படி ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? அவருடைய பரிசுத்த வசனத்தினாலே, வேதத்தினால். 6, இந்த பரிசுத்தமாகுதல் எப்படிப்பட்டது? வளருவது. The sanctification is always progressive. ஒரு குழந்தை வளருகிற மாதிரி இல்லையா? முன்னே நான் குழந்தையாயிருந்தேன், இப்பொழுது நான் முதிர் வயது உள்ளவனானேன். I am growing in Christ. நீங்க வளர்றீங்களா? உங்களுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி அளவீடு செய்றீங்க? How do you measure your growth? நீங்களா அவர் பிரெட்னு சொல்லிட்டு அவர் டெய்லி பிரெட். இன்னும் ஒரு சின்ன தியான புஸ்தகம் நான் படிக்கிறேன், அனுதின மன்னா. அதில் ஒரு சின்ன உதாரணம் போட்டிருந்தாங்க, அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை. அப்போ ஒரு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களை டீச்சர் நம்ம லேப் அண்ட் சயின்ஸ் லேபுன்னு சொல்கிறோம் இல்லையா, சயின்ஸ் லேபுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே சயின்ஸ் லேபில் பலவிதமான பொருள்கள்லாம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் இல்லையா, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்த டேபிளை பார்த்து, இந்த டேபிளை கொஞ்சம் அளந்து இது எவ்வளோ நீளம் இருக்குது சொல்லுப்பான்றாங்க. நல்லா கவனிங்க, நடந்த உண்மை. அமெரிக்காவிலங்க, இங்கே கார்பரேஷன் ஸ்கூலில் இல்லை. அவன் போய் இந்த டேபிளை அளக்கிறதுக்கு அங்கே இந்த டெம்பரேச்சர் காட்டுறதுக்கு தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்களே, அதை எடுத்துன்னு வந்தானா. எடுத்துன்னு வந்து ஆழ்ந்துன்னுக்கிறாங்க. நம்புறீங்களா நீங்கள்? என் புக்கில் போட்டுருக்குது. அந்த டீச்சரு நம்ம பாஷையில் மெர்ச்சல் ஆகி, இவன் எப்படி 8ஆவதுக்கு வந்தா? அந்த அம்மா வேர்த்து விரும்பிச்சு, கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆவது வந்தான் சார்னா கரெக்ட். அவனுக்கு ஸ்கேலுனா என்னன்னு தெரியல, எடைனா என்னன்னு தெரியல, அளவு மானினா என்னன்னு தெரியல. நான் ரைட்டு சார், இது எப்படி அமெரிக்காவில் நடக்கும்? நடந்துக்குதுங்க, புரியுதா? அப்ப அந்த மாணவனுக்கு ஒரு மேஜையை எப்படி அளப்பது, அதை அளப்பதற்கான அளவு கோல் எதுனே தெரியல. அவன் ஒரு மாணவன். உங்களுக்கு உங்க பரிசுத்தத்தை அடைப்பதற்கு அளவு மானி தெரியுமா? அது மூடுதான். உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? பெரிய மாணவர்களே, இப்ப நம்ம அந்த 3 நிலைக்கு வரலாம். ஆவி, ஆத்மா, சரீரம். எப்படி சார் நான் பரிசுத்தமாகிறேன்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் ஆவியிலே பரிசுத்தமாகுதல். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து பிலிப்பியர் 3:3ங்களா? எல்லா விதமான அசூசி நீங்கன்னு ஒரு வார்த்தை வருதா? அப்ப 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. 2 கொரிந்தியர் 7:1. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே. இதாங்க ஆவியில பரிசுத்தமாகுதல். நான் வசனத்தை சொல்லிட்டேங்கம்மா, நீங்க வீட்டில் போய் படிங்க. உங்களுடைய ஆவி இந்த வசனத்தின் அடிப்படையிலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம்,
நம்முடைய திட்டம் இவ்வளவு அசுசியை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஆராதிக்க முடியும் ஆவியா இருக்கிற கடவுளை? அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், ஐயோ உங்களுடைய ஆராதனை எனக்கு அருவருப்பா இருக்குதுப்பா சொன்னாருங்களா? வெளியில ஆடம்பரம், ஆரவாரம், தாம்பீகம், பாம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்டிகை கொண்டாடல, கிறிஸ்துமஸ் பட்டு படுவாங்க அப்படியே இல்ல. வெளிப்புறத்திலே ஆடம்பரமும் ஆரவாரமும் கடவுளுடைய அங்கீகாரத்தை பெற முடியும். உங்களுடைய ஆராதனை அருவருப்பாக இருக்கிறது. அங்கே அமர்ந்திருக்கிறோமா, குடும்பமா அமர்ந்திருக்கிறோம், கணவன் மனைவி உறவிலே ஒரு மனம் இருக்குதா? மன்னிச்சிட்டோமா? கணவன் மனைவி மன்னிச்சுட்டு இப்ப வந்திருக்குமா? தவறு நடந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், மன்னிச்சாச்சா? இப்ப மன்னிப்புல பங்கு பெற போகுது. ஆக மன்னிப்பு பெற்ற நான் என் உடன் விசுவாசியை மன்னிக்காவிட்டால் இதுல என்ன, எப்படி நான் பங்கு பெறுவது? இதுதான் ஆவி. ஆவியா இருக்கிற கடவுளை ஆராதிக்க தான் ஆவியானவர் என்னுக்குள்ளே இருக்கிறார், என்னை உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆவியிலே நான் அசுசி பெற்றிருக்கிறேன். அந்த அசுசி கழுவப்பட வேண்டும். சரிங்களா? நேரமா இரண்டாவதுக்கு ஆத்துமாவிலே இல்லைங்களா? அதுக்கு ஒரு 3 வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 15, 18, 19. என்ன சார் ஆத்துமாவிலே சுத்திகரிக்கப்படுவது? ஆமா, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் கொள்ளாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள். ஆமாங்க, இதெல்லாம் ஆத்துமாவை கரைப்படுத்துகிற பாவங்கள். சரிங்களா? 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், இருதயத்துக்குள் இருந்து வெளியே வந்து என்னை கரைப்படுத்துகிறவைகள் மாம்சத்தின் கிரியைகள், எனக்குள்ளே இருந்து என்னை அடிமைப்படுத்துகிற இச்சைகள். சரிங்களா? எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல என்ன சொல்றாரு? ஆவி, ஆத்துமாவிலே எனக்குள்ளிருந்து வருகிற பாவ இயல்பின் கிரியைகள், எனக்குள்ளே இருந்து என்னை நாசப்படுத்துகிற புற்று நோய் போல் என் ஆத்துமாவை அழிக்க முற்படுகிற இச்சைகள். மூன்றாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏசா நமக்கு முன்மாதிரியாக நிறுத்தப்படுகிறான். ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். பொருள் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உலக நன்மைக்காக விற்று போடுவது. அதான் அதனுடைய பொருள். இந்த உலக ஆதாயத்துக்காக. ஆமா, புரியுதுங்களா? தென்பகுதியில் 2-3 தலைவர்கள் இருந்தாங்க நம்ம சபையில். நான் அரசியல் தலைவர்லாம் பேசுறேங்க. நம்ம சபையில் 2-3 தலைவர்கள் இருந்தாங்க. அந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மிஷினரிகளால் வளர்க்கப்பட்டவர்கள், மிஷினரிகளால் வேலை வாய்ப்பு பெற்று, மிஷினரிகளால் ஆதரிக்கப்பட்டு, மிஷினரிகளால் சபையில் பொறுப்பு வகித்தவர்கள். சும்மா தெரியாத நான் பேசுறேன்னு முடிவுக்கு வந்துடாது. இவங்க என்ன பண்ணாங்க? தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி
ஞான ஸ்நானம் பெற்ற தங்களுடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் கெசட்ல போய் இந்துன்னு பேரை மாத்தி இந்து ஆக்கிட்டாங்க. இருக்கிறாங்க. சரியா? எதுக்குமா? இந்த உலக ஆதாயம், உலக லாபம், உலக வேலை, உலக பதவி இல்ல. சரிங்களா? நல்ல யோசனை பண்ணு. ஏசா அந்த தவறை செய்யறான். சரிங்க, தவறை செஞ்சுட்டான். இந்த யாக்கோபு ஓடி போயிட்டானா? ஓடி போயிட்டு திருப்பி வந்தானா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல பெனியேல் என்கிற இடத்துல யாக்கோபை கடவுள் சந்திக்கிறார். ஆக யாக்கோபு போய் ஏசாவை சந்திக்கிறானா? அதில் நான் சொல்ல வீட்டில் படிச்சேன். அப்ப இந்த யாக்கோபு போய் ஏசா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஐயோ அண்ணனை, நான் உமக்கு விரோதமா துரோகம் செஞ்சேன், உம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் களவாடினேன், ஆனா கடவுள் என்னை உணர்த்திட்டாரு. நான் இன்னைக்கு கடவுளுக்கு முன்பாக நான் பாவி என்று அறிக்கை செய்கிறேன். ஐயோ, இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு வேணா. நல்லா புரிஞ்சுதுக்கலாமா? அத்தனை பரிவாரமோ அண்ணே நீங்க எடுத்துங்க, எனக்கு விட்டுருங்க, எனக்கு வேணாம். சரி, இவ்வளவு அறிக்கை செய்யறான் இந்த யாக்கோபு. ஏசா மனம் திரும்பினானா? என்னடா, கடவுள் ஒருத்தருக்கிறாரு, கடவுள் பேசுறாரு, கடவுள் மனிதனை மாற்றுகிறாரு, கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு சதவிகித சிந்தனை பண்ணானா? அப்ப அந்த வசனம் எபிரேயர் 12 எப்படிமா முடியுது? 12க்கு அப்புறம் படிச்சீங்களா? 15க்கு அப்புறம் ஏனென்றான் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சொரிந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும். மெட்ராஸ் பாஷையில மேட்டர் முடிஞ்சிச்சிங்களா? நல்ல தெளிவா முடிஞ்சிச்சு மேட்டர். நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? முக்கியத்துவம் என்ன? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். நான் வாழ்ந்தால் இந்த தேவனுக்காக வாழ வேண்டும். ஏதாச்சும் அந்த உணர்வு இருக்குதுங்களா? 3வது குறிப்புங்கம்மா. சரீரம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அது வேகமா படிச்சிடலாம் இல்லைங்களாம்மா? 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம் திருப்புங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் அன்றைய கிரேக்க சமுதாயத்தில் இருந்த இல்லைங்களா வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். சரிங்களா? 4:5 படி. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவனவன் தன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. சரியா புரிஞ்சிடுச்சிங்களா? இன்னும் புரியலீங்களா? ஆவியில் பரிசுத்தமாகுதல், ஆத்துமாவில் பரிசுத்தமாகுதல், தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்ட நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரம் எந்த விதமான போதைக்கும் மயக்கத்துக்கும் இது அடிமையாகக்கூடாது. அப்படி என்றால் ஆவியானவர் எப்படி வாசம் பண்ண முடியும்? ஆவியானவர் எப்படி ஆளுகை செய்ய முடியும்? ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அப்ப அவருக்கு விரோதமா நான் என்னுடைய அவயவங்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பேனால் அது எப்படி நீதியின் ஆயுதமாக பயன்படும்? சார், எனக்கு கெட்ட வார்த்தை பேசி பேசி பழக்கம் சார், எப்படி அது? அப்ப நாக்கை ஆவியானவர் ஆட்கொள்ளவில்லை, விடுதலையாக்கவில்லை. அப்படிதானே சொல்றீங்க இல்லைங்களா? நம்ம இல்லையா ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஞானஸ்தான ஆராதனையில ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு ட்ரைபல் ஹெட் வந்து மிஷினரி கிட்ட சொல்றான், ஐயா நான் ஏசாமியை ஏற்றுக்கொள்றேன். இந்த மிஷினரிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, நடா இவ்வளோ பெரிய தலைவன் ஆயிட்டானே. அப்ப ஊரே கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப ஞானஸ்தான ஆராதனை நடக்க போகுது. எங்க ஆத்துல ஏதோ ஒரு ஆத்துல நடக்குதுங்க. அது மிஷினரி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துனுக்கிறாரு. எல்லாரும் நம்ம மாதிரி எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கி இப்படி எந்திரிக்கணும். இவன் பார்த்துனே இருக்கிறான்.
கூப்பிடுறாரு வாப்பான். இல்லை கொடுங்க சாருன்றான். எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. கடைசியில் வந்தான். இவன் தான் தலைவன் இல்லைங்களா? அந்த தலைவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். இந்த சைடில் அம்பு கிம்பு வில்லு எல்லாம் மாட்டிக்குவானுங்க, அம்பு வச்சுக்குவானுங்க, கத்தி வச்சிருப்பானுங்க. அவன் தான் தலைவன். அப்படி இல்லைன்னா அவன் தலைவன் இல்லை. அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கான். அப்ப மிஷனரி சொல்றாரு, ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பா, வில்லு எடுத்து வச்சிரு, அம்பு எடுத்து வச்சிரு, கத்திலாம் ஓரமா வை. அவனுக்கு அதுவே ஒரு பிரச்சனையாகுது. நான் தலைவனாச்சே, இதெல்லாம் இல்லைன்னா நான் எப்படி தலைவனா இருப்பேன்? விளங்குதா? சொல்றா அப்படிலாம் சார். அவன் சொல்ற பரவாயில்ல சார் அப்படியே கொடு சார்ன்றான். ஐயோ அப்படி முடியாதுப்பா. சரின்னு இறங்கிட்டாங்க. உள்ள தண்ணியில இறங்கிட்டான். இறங்கிட்டு நம்மளாம் சொல்றோம் இல்லையா, இப்படி வச்சுக்க கையன்ற. அவன் சொல்றான், இல்ல மிஷினரி இந்த ஒரு கையை மட்டும் விட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன். உண்மையா நடந்ததுங்க. அது நாட் மேக்கிங் ஃபன். சொல்றான், இந்த கையை நான் இயேசுநாதருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கை இல்லைன்னா என்னால சண்டை போட முடியாது, என்னுடைய எதிரியை நான் கொல்ல முடியாது, நான் தலைவனாக வாழ முடியாது. அவன் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருந்ததா? இப்ப நான் இந்த கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது, நான் கத்தி எடுக்கக்கூடாது. நான் சண்டை போடவில்லை என்றால் என்னுடைய நாட்டிற்கு நான் தலைவனாக இருக்க முடியாது. சரியா? ஐயா கொடுக்குறப்ப கப்புன்னு இந்த கையை தூக்கிட்டான் மேல. மிஷினரி கேட்டார், என்னப்பா இவ்வளவு நேரம் சொல்லுகிற சார்? அது முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார். அது நீங்க ஒருவேளை உட்கார்ந்து சிரித்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை காரியங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்காக அடக்கம் பண்ணப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை. ஆவியானவர் தான் உங்களுக்கு உணர்த்தின. நான் என்னங்க செய்ய முடியும்? இதுலதான் இருக்கிறேன். நான் சார் எட்டாச்சு, ஆனா கையை மட்டும் வெளியேகுது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. தலைவனுக்கு ஜெபிப்போம். காலை நேரத்திலே தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாம் வந்திருக்கிறோம். நான் ரட்சிக்கப்படுகிறேனா? கிறிஸ்து என்னை பரிசுத்தம் செய்கிறாரா? அப்படி இல்லை என்றால் எனக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிக தெளிவாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் கவலையற்ற நிர்விசாரமான வாழ்க்கை வாழுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை, மரணத்தை பரியாசம் செய்கிறீர்கள். நீங்கள் பிரதான ஆசாரியராக கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிற இரக்கத்தை, அவருடைய தடுத்து ஆட்கொள்ளும் கிருபையை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். லோத்தின் மனைவியை போல நீங்கள் பரிசுத்தமாகவில்லை என்றால் சோதோம் குமாராவை போல அழிவுக்கு ஆளாவீர்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உன்னதமான ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுத்த கிருபையினாலே நீர் எங்களை மீட்டுக்கொண்டே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்காக அல்ல, உமக்காக வாழும்படி எங்களை மீட்டுக்கொண்டு அழிந்து போகிற இந்த உலகத்தின் அனித்தியமான செல்வங்கள், இன்பங்கள், மேன்மைகளை வெறுக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஆத்துமாவின் கிரியைகள் எங்களை அடிமைப்படுத்தாத படிக்கு, இந்த சரீரத்தின் பழக்கங்கள் எங்களை அடிமைப்படுத்தாத படிக்கு எங்களை விடுதலையாகும். ஆவியானவரே, தொடர்ந்து உம்முடைய கிரியையை எங்களிலே நடப்பி எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.